சபாவின் கொத்தக்கினபாலுவில் உள்ள கம்போங் சென்ட்ரா கசேயில் நேற்று காலை நிகழ்ந்த நிலச்சரிவில் ஒரு வீடு புதை உண்டதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பலியாகி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வீட்டில் இருந்த இதர இருவரும் மரணமடைந்துள்ளனர். பாப்பார் நகரில் நிகழ்ந்த மற்றொரு நிலச்சரிவு சம்பவத்தில் மேலும் 2 பலியாகி இருப்பதைத் தொடர்ந்து மரண எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்போங் சென்ட்ரா காசே சம்பவத்தில் மொத்தம் 11 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 4 சொந்தமாக தப்பித்து வெளியே வந்ததாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நிகழ்விடத்தில் 7 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அவர்களில் 5 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் தெரிவித்தார். அவர்களில் 3 குழந்தைகள் என்று அவர் கூறினார். இரவு முழுவதும் பெய்த கனத்த மழையை தொடர்ந்து இந்நிலச்சரிவு நிகழ்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே சபாவில் பெய்து வரும் அடைமழையினால் பெனாம்பாங்கிலும் பியோபோர்ட்டிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. சபாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை குறைக்க 1000 ரிங்கிட் முதல் 10,000 ரிங்கிட் வரை கருணை உதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண மையத்திற்கு மாற்றப்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் 1000 ரிங்கிட் ரொக்க உதவி வழங்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10,000 ரிங்கிட் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உதவி சமூக நலத்துறையில் பதிவு செய்யப்பட்ட மலேசியர்களுக்கு வழங்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அரசாங்கம் உணவு பொட்டலங்களையும் வழங்கும் என்று அக்குழு கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி வழங்குவதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனமான நக்மா மூலம் மத்திய அரசிடமிருந்து மாநில அரசு ஒப்புதல் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நட்மா மூலம் 10 மில்லியனை உடனடியாக ஒதுக்க ஒப்புதல் அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தாரின் தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதை முஸ்லிம் உலகம் மீதான தாக்குதல் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். தோஹாவில் நடைபெற்ற அவசர அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டில் ஆற்றிய உரையில் கத்தாரின் தலைநகரின் மீது குண்டு மழை பொழியும் இஸ்ரேலின் முடிவு அதன் இறையாண்மையின் மீதான தாக்குதல் என்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் அன்வார் மீண்டும் வலியுறுத்தினார். காசா மோதலில் முக்கிய மத்தியஸ்தராக நாட்டின் பங்கை கருத்தில் கொண்டு கத்தார் மீதான தாக்குதல் அமைதிக்கு எதிரான அப்பட்டமான நாச வேலை என்று அவர் கூறினார். இந்த தாக்குதலை நம் அனைவருக்கும் எதிரான தாக்குதலாக கருத வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது இஸ்ரேலிய சியோனிச திட்டத்தை பின்பற்றுவதில் ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்று அவர் கூறினார். செப்டம்பர் 9ஆம் தேதி தோஹாவில் உள்ள லெக் தைஃபியா மாவட்டத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஹமாஸின் தலைமையை குறிவைத்து ஒரு தாக்குதலை மேற்கொண்டது. இது கத்தார் அரசாங்க குடியிருப்பு வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. பாலஸ்தீன நாடு ஒருபோதும் இருக்காது என்ற இஸ்ரேலின் அறிவிப்பு நிரந்தர நிறவெறி அறிவிப்பு என்றும் அன்வார் கூறினார். பாலஸ்தீன அரசு நிறுவப்படாது என்று சபதம் செய்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பற்றியும் அன்வார் குறிப்பிட்டார். நெதன்யாகுவின் அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தையும் சுய நிர்ணய உரிமையையும் நிராகரிப்பதாகும் என்று அவர் கூறினார். நம் மக்கள் வார்த்தைகளால் சோர்வடைந்து விட்டனர். கண்டனத்திற்கு பிறகு கண்டனங்களை வெளியிடுவதையும் இஸ்ரேல் தண்டனையின்றி தீவிரமடைவதையும் அவர்கள் கவனித்திருக்கிறார்கள் என்று அன்வார் கூறினார். கண்டனங்கள் ஏவுகணைகளை நிறுத்தாது, அறிவிப்புகள் பாலஸ்தீனத்தை விடுவிக்காது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கோலாலம்பூர் கம்போங் சுங்கைபாருவில் கடந்த வாரம் நடந்த சம்பவம் தொடர்பாக சுங்கைபுலோ பாஸ் கட்சியின் தலைவர் ஜகாருடின் முகமது போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கின் மருமகனான ஜகாருடீன் நேற்று அதிகாலை 1:30 மணி அளவில் அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தெரிவித்துள்ளது. பின்னர் அவர் டாங்வாங்கி காவல் தலைமையகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது. கம்போங் சுங்கைபாருவில் பல குடியிருப்பாளர்களின் வெளியேற்றங்கள் குறித்து ஜகாருடீன் பேசியதால் தான் அவரது திடீர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் சுக்ரி உமார் கூறினார். இது கொடூரமானது என்பதோடு மனிதாபிமானமற்றது என்று அவர் தெரிவித்தார். மக்களுக்காக குரல் கொடுத்ததற்காக நள்ளிரவில் ஒரு மத குருவை கைது செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத மிரட்டல் வடிவம் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கினாபத்தாகான் ஜலான் கம்போஸ் பாரிஸ் ஒன்று அருகே நேற்று காலை ஆம்புலன்ஸ் வாகனம் வேன் மீது மோதியதில் பக்கவாத நோயாளி ஒருவர் உயிரிழந்தார்.
காலை 9:40 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், இணை ஓட்டுநர், மருத்துவர் மற்றும் ஆம்புலன்ஸில் இருந்த செவிலியர் மற்றும் வேனில் இருந்த 8 பேர் உட்பட 12 பேர் காயம் அடைந்ததாக கினாபத்தாங்கான் மாவட்ட காவல்துறை தலைவர் டி. ரவி தெரிவித்தார். காயமடைந்தவர்கள் கினாபத்தாங்கான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் கூறினார். ஆம்புலன்ஸ் ஒரு வளைவில் சென்று கொண்டிருந்த போது ஒரு வேன் எதிர்பாதையில் நுழைந்து அதன் மீது மோதியது. நோயாளி சம்பவ இடத்திலேயே இறந்ததாக ரவி கூறினார். மலேசிய தினத்தை முன்னிட்டு அனைத்து மலேசியர்களுக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஜரித் சோஃபியா ஆகியோர் தங்களது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஓர் இதயபூர்வமான செய்தியில் நீடித்த அமைதி மற்றும் பேரழிவுகளில் இருந்து தெய்வீக பாதுகாப்புக்கான நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தினர். மலேசியா உருவானதில் இருந்து அதன் நீடித்த பலமாக இருப்பது அதன் பல்வேறு இன சமூகங்களுக்கு இடையேயான ஒற்றுமை மற்றும் ஒருமித்த கருத்தே ஆகும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.